முக்கியமான சில முடிவுகள் கல்வியை பத்தினதா இருக்கட்டும், திருமணம் சார்ந்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி காலகட்டங்கள்ல தவறா போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஜென்ம குரு காலகட்டத்துல. அந்த மாதிரி குரு பார்வை சமசப்தமத்துல விழுறதுனால, அதாவது தற்சமயம் முதல் ஆஃப் ஆஃப் த இயர்ல வந்து குரு பார்வை சமசப்தம ஸ்தானத்துல விழுறதுனால திருமண தடைகள் நீங்கும். ஆனா சரியான ஆளை நீங்க திருமணம் பண்றீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து அடுத்த பாதியில தான் விட கிடைக்கும். அதுல கொஞ்சம் பொறுமையா கையாளுறது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 10ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவானால ரியல் எஸ்டேட் துறைகள்ல இல்ல வந்து அரசியல் துறையில தலைவர்களா இருக்கக்கூடியவர்கள் மிளறக்கூடிய காலகட்டங்கள். நம்ம வர ஆண்டுல தேர்தலும் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி சனி பயிற்சியும் ஆகுது. மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களுக்கு மிகப்பெரிய பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். தனிப்பட்ட ஜாதகத்துல ஓரளவுக்கு சுபத்துவம் இருந்தா கூட இந்த வருகின்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு அது தருது. அதே மாதிரி வந்து விநாயக பெருமானை வழிபடுவது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நல்ல விஷயங்களை செய்யும், தடைகளை வந்து சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஒட்டு மொத்தத்துல இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு முதல் பாதி ஆண்டு சற்று ஒரு மிகுதியான பலன்கள், அதாவது ஒரு அளவிலான பலன்களும், அடுத்த பாதி நெக்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் வந்து அருமையான பலன்களும் அப்படிங்கிற அளவுல நம்ம பார்க்க முடியும்.